Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா had better. இந்த had better யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, had better எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா நம்ம அட்வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் கொடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஒரு செயலை செய்யறது நல்லது, நீ அங்க போறது நல்லது, நீ பார்ட்டிக்கு போறது நல்லது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, நீ சீக்கிரமா கிளம்புறது நல்லது. இப்படி ஒரு செயலை செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து had better யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த அட்வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் கொடுக்கும் போது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அட்வைஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தானே, should யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, should யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ shouldங்கிறது ஒரு ஜெனரல் அட்வைஸ், எல்லாத்துக்குமே நம்ம should யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா had better வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, had better யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல should யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா should யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயுமே had better யூஸ் பண்ண கூடாது. சரியா? முடியாது. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிச்சுட்டே இருக்கு, அது கொஞ்ச நாளா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீ வந்து ஹாஸ்பிட்டல் போறது நல்லது அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. அங்க போறது, ஹாஸ்பிட்டல் போறது, டாக்டரை பாக்குறது நல்லது அப்படி நம்ம சொல்லுவோம்ல. இது ஒரு செயலை செய்யறது நல்லது. இல்லைன்னு சொன்னா அதோட விளைவு என்னது, மோசமா இருக்கும். அப்ப அதோட பக்க விளைவு என்னது, மோசமா இருக்கு. இப்போ நம்ம வயிறு வலிக்குது, வலிச்சுட்டே இருக்கு, அப்ப நம்ம அதை வச்சுட்டே இருந்தோம்னா நாளடைவுல என்னது, அது எதிலையாவது கொண்டு விட்டுரும். அப்படிதானே? அப்போ நம்ம வந்து உடனே டாக்டரை பாக்குறது நல்லது, அப்ப நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கிறோம். ஆனா என்னது, அது கண்டிப்பா நம்ம செய்யணும். இல்லைன்னு சொன்னா அதுக்கான விளைவு வந்து வேற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு எதிர்மறை விளைவும் ஏற்படுது, நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம had better யூஸ் பண்றது நல்லது. ஓகே, இப்படிப்பட்ட இடத்துல ஒரு செயலை செய்யறது நல்லது, இல்லைன்னு சொன்னா அதோட விளைவு என்னது, கொஞ்சம் வேற அந்த மோசமான விளைவு, ஒரு நெகட்டிவ் விளைவு ஏற்படலாம். ஓகே, நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கலாம். சோ இது செய்யறது நல்லது. அப்படி அந்த இடத்துல நம்ம had better யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல should யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஆனா இன்னொன்னு என்னன்னா, should வந்து வேற. இப்போ நீ இந்த புக் வந்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல கதையா இருக்கு, இது படிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு புக்கை கொடுத்து, இது படிக்கிறது நல்லா இருக்கு, இது புக்கு நல்லா இருக்கு. அப்போ அந்த புக் வந்து படிக்கிறது படிக்காதது எல்லாமே அவங்களோட விருப்பம். சரி, அதுல வந்து படிக்காட்டி அதுக்கு வேற எதுவுமே நடக்க போறது கிடையாது. அது படிச்சா நல்லது, ஓகே, படிக்கலைன்னா வேற என்னது, அவங்களுக்கு கெட்டது எதுவும் நடக்க போறது கிடையாது. சோ இது வந்து அவங்களோட விருப்பம். அந்த மாதிரி இடத்துல நம்ம should யூஸ் பண்றது நல்லது. ஓகே, ஆனா had better வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ இப்படி ஒரு செயலை வந்து செய்யறது நல்லது, அதுக்கான பக்க விளைவு, ஓகே, அதுக்கான அந்த செய்யாமல் இருந்தால் அதோட விளைவு வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும், நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம had better யூஸ் பண்ணலாம். இது ஒரு செயலை செய்யறது நல்லதுன்னு சொல்றோம், ஆனா செய்யாமல் இருக்கிறதும் அவங்களோட விருப்பம், செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம். ஆனா என்ன, அதுல கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அதோட பக்க விளைவு என்னது, எதுவுமே நெகட்டிவா நடக்காது. சரியா? அந்த மாதிரி இடத்துல நம்ம should யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன, had better யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாத்துக்குமே should யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அப்போ இது வந்து புரிஞ்சதுல இந்த had better should. அடுத்து இப்ப பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து had better. ஓகே, இந்த had better யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இந்த should யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது, verb. verb வந்து present formல தான் இருக்கும். இது வந்து இந்த had better வந்து present and future இந்த ரெண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? பாஸ்ட்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து இதோட நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர், பாசிட்டிவா பேசுறது. ஓகே, இது செய்யறது நல்லது. ஆனா நெகட்டிவ் என்ன, இது செய்யாமல் இருப்பது நல்லது. ஓகே, நீ அங்க போகாமல் இருப்பது நல்லது, நீ வராமல் இருப்பது நல்லது, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஒரு நெகட்டிவ், இதை செய்யாமல் இருப்பது நல்லது, அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து had better not.
அடுத்து verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. நீ உடனே கிளம்புவது நல்லது. நம்ம சொல்றோம்ல, நீ உடனே கிளம்புறது நல்லது, இல்லைன்னா என்னது, பஸ்ஸ மிஸ் பண்ணிடுவ. அப்போ ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும்ல, அந்த பஸ்ஸ வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அந்த இன்சிடென்ட் நடக்காம இருக்கிறது என்னது செய்யணும், நீ உடனே கிளம்புறது நல்லது. அப்ப இந்த இடத்துல had better யூஸ் பண்ணலாம்ல. ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும், நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பலைன்னா. ஓகே, அப்ப இதுல எப்படி எழுதுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னே எழுதிட்டேன். அடுத்து என்ன, சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. ஓகே, அடுத்து என்ன வரணும், had better. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம had better தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து என்ன வரணும், verb. verb இதுல எது, உடனே கிளம்புறது. ஓகே, அந்த கிளம்பக்கூடிய செயல். கிளம்புறதுக்கு leave. அடுத்து உடனே, உடனேனா immediately. ஓகே, அப்போ நீ உடனே கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், you had better leave immediately. You had better leave immediately. இதே இடத்துல நம்ம should யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. should வந்து எல்லாத்துக்குமே நம்ம பொதுவா யூஸ் பண்ணுவோம். ஒரு அட்வைஸ் கொடுக்கிறோம், இது செய்யறது நல்லது, இந்த மாதிரி இடத்துல நம்ம should யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ should யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. You should leave immediately. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ குடை எடுக்கிறது நல்லது. குடை எடுக்கலைன்னா என்னது, மழை பெய்யலாம். இப்போ மழை வந்து நல்லா கருத்துட்டு வருது, சோ நீ குடை எடுக்கிறது நல்லது, இல்லைன்னா நனைஞ்சிட்டு தான் இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும் தானே. அப்ப பாருங்க, நீ குடை எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்ன வரணும், had better. அடுத்து என்னது வரணும், verb. verb எது, குடை எடுக்கிறது, எடுக்கக்கூடிய செயல். எடுக்கிறதுக்கு take. அடுத்து என்ன எடுக்கிறது, குடை. இப்போ an umbrella. ஓகே, an umbrella. அப்போ நீ குடை எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், you had better take an umbrella. இது அந்த had betterக்கு பதிலா நம்ம should யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பு ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட், நீ அங்க போகாமல் இருப்பது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல, நீ அங்க போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு. இப்ப வந்து போனா என்ன, படிக்க முடியாது, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, சோ நீ படிச்சிட மாட்ட, அங்க போகாம இருக்கிறது நல்லது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்ப இது எப்படி, போகாமல் இருப்பது நல்லது. அப்போ நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ நெகட்டிவ்ல சொல்லும்போது எப்படி சொல்லலாம், சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நீ, நீனா யூ. அடுத்து had better not. அதுக்கப்புறம் என்ன வரணும், verb. verb எது, அங்க போகாமல் இருக்கிறது, போகக்கூடிய செயல் நடக்குது. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து அங்க, அங்கேனா there. ஓகே, அப்போ நீ அங்க போகாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், you had better not go there. You had better not go there. Next, நீ உண்மையை சொல்வது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல, நீ உண்மையை சொல்றது நல்லது அப்படின்னு. உண்மையை சொல்லலைன்னா அவனுக்கு தான் அந்த பழி வந்து சேரும். சோ நீ உண்மையை சொல்றது நல்லது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்ப அது எப்படி சொல்றது, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரியா? அப்ப எப்படி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ, இல்ல எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சேர்க்கலாம். ஓகே, அப்போ யூ. அடுத்து என்ன வரணும், had better. அடுத்து சொல்வது, verb, சொல்ற செயல். அப்போ tell. அடுத்து எது, உண்மையை. அப்போ the truth. ஓகே, இப்போ நீ உண்மையை சொல்வது நல்லது, நீ உண்மையை சொல்றது நல்லது, இந்த மாதிரி சொல்லும்போது you had better tell the truth. You had better tell the truth. நெக்ஸ்ட், நீ இங்க வராமல் இருப்பது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல, நீ இங்க வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு. வந்தா ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். சரியா? அப்ப நீ இங்க வராம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், நெகட்டிவ் தானே, வராமல் இருப்பது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து had better not.
அடுத்து verb வராமல் வரக்கூடிய செயல். இப்போ come வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து இங்க இங்கனா here. ஓகே. அப்போ நீ இங்க வராமல் இருப்பது நல்லது அப்படினா you had better not come here. You had better not come here. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நீ இவன்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல நீ இவன்கிட்ட பேசாமல் இருப்பது நல்லது. இதை எப்படி சொல்லலாம்? ஒரு செயலை செய்யாமல் இருப்பது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்ன வரணும்? நெகட்டிவ் தானே, பேசாமல் இருப்பது நல்லது. அப்போ had better not. had better not. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? பேசாமல் பேசக்கூடிய செயல். அப்ப பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. யார்கிட்ட? இவன் கிட்ட. நீ இவன் கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நம்ம பேசுறோம், யார மென்ஷன் பண்றோமோ அவங்களுக்கு முன்னாடி to போட்டுட்டு அடுத்து என்ன போடணும்? அவங்கள போடணும். இவன் கிட்ட him. ஓகே, ஆப்ஜெக்டா மாறும். ஓகே, ஒரு ஆணை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அங்க him. அப்போ நீ இவன் கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? You had better not talk to him. You had better not talk to him. ஓகே, நெக்ஸ்ட் நீ மீராவுக்கு கால் பண்ணாமல் இருப்பது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல நீ மீராவுக்கு கால் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது? கால் பண்ணா என்னது? ரெண்டு இருக்கும், சண்டை வந்துட்டே இருக்கு. சோ கால் பண்ணாம இருக்கிறதே நல்லது. அப்போ நெகட்டிவ் பண்ணாமல் இருப்பது. அப்போ நெகட்டிவ்ல சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்ன? had better not. better not. அடுத்து verb. verb எது? மீராவுக்கு கால் பண்றது. கால் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கால் தான். ஓகே, கால் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கால் தான். அடுத்து மீராவுக்கு. யாருக்கு? மீராவுக்கு. மீரா. ஓகே, அப்போ நீ மீராவுக்கு கால் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னா you had better not call மீரா. You had better not call மீரா. நெக்ஸ்ட் நீ பைக் ஓட்டாம இருக்கிறது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல நீ பைக் ஓட்டாம இருக்கிறது நல்லது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஓட்டாமல் இருப்பது நல்லது. அப்ப நெகட்டிவ். இப்ப என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்ன? had better not. அடுத்து என்னது? verb. verb எது? பைக் ஓட்டுறது. ஓகே, அந்த ஓட்டுறதுக்கு பைக்க மென்ஷன் பண்ணி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டுறதுக்கு ரைட். காருக்கு டிரைவ். ஓகே, ஓ ரைட். அடுத்து பைக், ரைட் ஏ பைக். ஓகே, அப்போ நீ பைக் ஓட்டாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? You had better not ride a bike. You had better not ride a bike. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றது தான் நல்லது, இல்லைன்னு சொன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றது? எல்லாத்தையும் சொல்றது பாசிட்டிவ்ல சொல்றதுல. அப்ப இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you. யூக்கு அடுத்து had better. அடுத்து சப்ஜெக்ட் என்ன? அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றது. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அடுத்து யார்கிட்ட? அவன் கிட்ட. அவங்க கிட்டனா him. ஓகே, அடுத்து எல்லாத்தையும் everything. ஓகே, அப்போ நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றது நல்லது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? You had better tell him everything. You had better tell him everything. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு. அது எப்படி சொல்றது? பாருங்க, சொல்லாமல் இருப்பது நெகட்டிவ்ல சொல்றோம் தானே. அப்ப இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்னது வரணும்? நெகட்டிவ்னால had better not போடுவோம் தானே. அடுத்து verb. verb எது? சொல்லாமல். சொல்றது இங்கிலீஷ்ல tell. யார்கிட்ட? அவங்க கிட்ட. ஆப்ஜெக்ட் ஓ him. அடுத்து எல்லாத்தையும். எல்லாத்தையும்னா everything. ஓகே, everything.
அப்போ நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? You had better not tell him everything. Okay, you had better not tell him everything. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க். இல்ல பாருங்க, நீ அவங்கள சந்திப்பது நல்லது. நம்ம சொல்லுவோம்ல, நீ அவங்கள மீட் பண்றது நல்லது அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, நீ அவர்களை சந்திக்காமல் இருப்பது நல்லது. நீ அவங்கள மீட் பண்ணாமல் இருக்கிறது உனக்கு நல்லது. இந்த மாதிரி சொல்லுவோம் தானே, அது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.